அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான விருச்சக ராசியில், அதாவது குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சிங்க. இந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான விருச்சக ராசிக்கு பெயர்ச்சி அடையும் போது துலாம் ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மேன்மைகள் கொடுக்க போகுது. இந்த நிகழ்வு 27/10/2025 முதல் 6/12/2025 வரை சுமார் 40 நாட்களுக்கு நடைபெறக்கூடியதுங்க. இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி துலாம் ராசி என்பவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான மேன்மைகள் மற்றும் அற்புதங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எந்த ஒரு விஷயத்தையும் நிதானத்தோடு செயல்படக்கூடிய நபர்கள், மற்றவர்களை எடை போட்டு பார்க்கக்கூடிய தன்மைகளை கொண்டவர்கள், நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாத்தையுமே பார்த்து தான் பண்ணுவாங்க. எல்லா விஷயத்தையுமே தெளிவான சிந்தனையோடு செயல்படக்கூடிய நபர்கள். இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்கன்னா, நான் தொட்டது எதுவுமே சரியான விதத்தில் என்னால் முடிக்க முடியலைங்க. எல்லா விதத்துலேயும் ஒரு விதமான முடக்கங்கள் அப்படிங்கிறது ஏற்படுறது. ஒரு தொழிலில் தேவையில்லாத முடக்கங்கள், எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் அப்படிங்கிறது வேலையில் கிடைக்கல, ஒரு வேலையை தேடிட்டு இருக்க, அந்த வேலையும் சரியான விதத்தில் அமையல, வருமானம் அப்படிங்கிறது கரெக்டான விதத்தில் இல்லைங்க, எதை பண்ணாலும் நஷ்டம் தேக்க நிலையாகவே வந்துட்டுருக்குங்க, உதவி செய்யக்கூட ஒரு ஆள் இல்லாத சூழ்நிலை அப்படிங்கிறது இல்லாத இருக்குங்க, யாரும் எனக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிலைகள் அப்படிங்கிறது இல்லை, தனியால் இருந்த எல்லா விஷயத்தையும் பார்த்து போராடி ஜெயிச்சிட்ருக்குங்க. இந்த சூழ்நிலையில் மற்றவங்க பார்த்து என்னை பொறாமப்படக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருந்த காலங்கள் போய் உறவினர்கள் நண்பர்கள்லாம் என்னை பார்த்து ஒரு காலத்தில் பொறாமப்பட்டாங்கன்னா, இன்றைக்கி என்னை பார்த்துட்டு பரிதாபப்படக்கூடிய ஒரு சில சூழல் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்குங்க. சொந்தமாக என்னால் ஒரு வீடு கட்ட முடியல, ஒரு வண்டி வாகனம் வாங்க முடியாத அளவுக்கு சூழல் அப்படிங்கிறதும் இருக்குங்க. குடும்ப அமைப்புகள் சரியான விதத்தில் இல்லை, கணவன் மனைவிக்கிடையே நிறைய பிரிவு அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுங்க. இன்றைக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு தனியால் நிற்கக்கூடிய அளவுக்கு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுங்க. பிடிக்காத ஒரு வேலையை செய்கிற மாதிரி ஒரு சூழல், நிறைய விஷயத்தை கட்டாயப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறதும், என்னால் அந்த வேலையை செய்ய முடியாது, இந்த வேலை எனக்கு எதிரானது அப்படின்னு சொன்னால் கூட அந்த வேலையை கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிற அளவுக்கு சில சூழ்நிலை இருக்குது. எனக்கு இந்த இடத்துல வேலை செய்யவே பிடிக்கலைங்க, என்ன பண்ணுறது, கௌரவத்துக்காக எல்லா கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்கு. உதவி செய்யறது அப்படிங்கிறது கூட கிடையாதுங்க. உதவி செஞ்சதை போய் இன்றைக்கி மற்றவங்ககிட்ட உதவி கேட்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. எந்த சூழ்நிலையும் எனக்கு பலம் இல்லாத அளவுக்கு ஒரு நிலைகள் ஏற்பட்டுருக்கு. இந்த நிலை மாறவே மாறாதுங்க. இந்த குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ, பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ, இந்த வாக்குவாதங்கள், எனக்கு நான் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி காப்பாற்றுறதுக்கு எந்த சூழ்நிலை இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 2ஆம் இடமான குடும்பம், தனம், வாக்கு மற்றும் பேச்சாற்றல் சம்மந்தப்பட்ட ஒரு இடம், செல்வம் சம்மந்தப்பட்ட இடம், கல்வி சம்மந்தப்பட்ட இடம் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த இடத்துல இந்த கிரகத்துடைய ஆட்சி பலம் நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இது வரைக்கும் தொழிலில் இருந்த முடக்க நிலை அப்படிங்கிறது நீங்குங்க. எல்லா லாஸும் பார்த்தாச்சுங்க. அந்த லாஸில் இருந்து ரெக்கவரி ஆகும். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ப்ராஃபிட் சம்பாதிக்கிறது தான். ஆனால் என்னுடைய நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, இந்த பிஸ்னஸை லாஸ் இல்லாமல் ப்ராஃபிட்டும் இல்லாமல் அட்லீஸ்ட் மேனேஜ் பண்ணி கொண்டு போனால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. இந்த நிலை அப்படிங்கிறது மாறும். கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸை நல்ல விதமாக ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொண்டு வரதுக்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க. உங்கள் அதாவது வர்த்தகம் அப்படிங்கிறது ரொம்ப பெருகுங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது பண்ணுவீங்க. உங்களுடைய தொழிலை நல்ல லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு வேலையும் செய்கிறேன். அந்த ஆர்கனைசேஷனில் நான் சேர்ந்ததுலேருந்து எல்லா விஷயத்தையும் பார்த்து செய்கிறேன். ஆனால் எனக்குன்னு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது எனக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்குறதோ சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. எல்லா வேலையும் கஷ்டப்பட்டு செய்கிறதுனால சில பிடிக்காத விஷயத்தை கூட செய்ய சொல்கிறாங்க. சில வேலையை செய்ய சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடலாம், அப்படி போயிட்டோம் அப்படின்னா இந்த வேலையை விட்டுட்டு போகிறதுனால இருக்கிற வேலையும் இழந்துருவோமோ, இதனால் எனக்கு லாஸ் ஆயிருமோ, சம்பளம் சரியான விதத்தில் கிடைக்காம போயிருமோ அப்படின்னு சொல்லி நிறைய பயப்பட்டுகிட்டே இருக்கேன். ஸோ இந்த நிலை அப்படிங்கிறது மாறுங்க. சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போனாலும் அங்கே இதை விட சேலரி ஜாஸ்தியாக கிடைப்பதற்கான சூழல். ரொம்ப வருஷமாக இங்கேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு எந்த ஒரு அமைப்புமே இல்லைங்க, எனக்கு எந்த ஒரு
அதாவது ரெகக்னைசேஷன் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புதிய வேலை, வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறதும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுவதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. ரொம்ப நாளாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் இருக்குங்க. குடும்பத்தில் அதாவது திருமணம் நடக்காத ஒன்று தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா உடன் பிறந்தவங்க எல்லாமே வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருந்திருக்கும். கூடிய விரைவில் குடும்ப உறுப்பினர்கள் சேர்க்கைக்கு உண்டான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. லவ் பண்ணுறவங்க கூட மேரேஜ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் அப்படிங்கிறதும், பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள். ரொம்ப நாளாக வந்து பிரிஞ்சு போயிட்டு இருந்தாங்க, லவ் பண்ணிகிட்டு இருந்தோம், ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு, இன்றைக்கி 2 பேருமே வந்து சேருவோமா அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனை வந்துச்சு, என்ன காரணம்னே தெரியல, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, மறுபடியும் அவங்க திரும்ப வருவாங்கன்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக விலகி சென்ற நபர்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ரொம்ப நாளாக பிரிந்து வாழக்கூடிய நபர்கள் ஒன்று சேருவதற்கான தருணமாக இருக்க போது கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது மேலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து தங்களுக்கு உண்டான சில விஷயங்கள் அப்படிங்கிறது, ஒரு டூர் போயிட்டு வரதோ இல்லை கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய யோகம் அப்படிங்கிறதுல இருக்குங்க. தனக்கு தேவையான விஷயங்கள் குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதை செய்வதற்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. உங்களை பற்றிய நல்ல ஒரு புரிதல்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. எந்தெந்த விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு செய்ய முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்களோ அந்த விஷயத்தை உங்களோட குடும்பத்துக்காக, அவங்க குடும்ப நலனுக்காக சில காரியங்கள் செய்வீங்க. எந்தெந்த குடும்பங்கள் எல்லாமே இன்றைக்கி பிரிஞ்சு போச்சுங்க, எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க, ஆளுக்கு ஒரு திசையாக இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்குறோம், நாங்கள் எல்லாமே ஒன்றா சேர முடியாதுங்களா, குழந்தைங்க கணவன் மனைவி எல்லாமே ஒரு இடத்துல ஒற்றுமையாக இருக்க முடியாதா, மாமனார் மாமியார் மூலமாக சில பிரச்சனைகள் வந்துச்சு, நாத்தனார் மூலமாக சில பிரச்சனைகள் வந்துச்சு, அந்த பிரச்சனைகள்லாம் உடைத்தெறிஞ்சு குடும்ப ஒற்றுமை மேலங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது செல்வம் சார்ந்த சில விஷயங்கள், ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமோ, புதிய சொத்துக்கள் சேர்க்கைக்குண்டான யோகம், வீடு கட்டுவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அப்படிங்கிறது, ஆடை ஆபரணங்கள் எல்லாமே வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த 2ஆம் இடத்தில் நடைபெறக்கூடிய செவ்வாய் பகவானோட பயிற்சி. ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது முழுமையாக நீங்க போதுங்க. ரொம்ப வருஷமாக வந்து குழந்தை பாக்கியமே இல்லை, இந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தினால தான் இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கு. யாராவது ஒருத்தர் பார்த்து வேறு இடத்துல கல்யாணம் பண்ணியிருந்தால் இந்நேரம் எங்களுக்கு வந்து ஒரு பேரம்பேத்தி கொடுத்துருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மூஞ்சிக்கு நேராக வந்து இந்த குறையே சொல்கிறதும், இன்னுமா வந்து குழந்தை பெற்றுக்காமல் இருக்கிறீங்க, இன்னுமா தள்ளி போட்டிருக்கீங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்தில் எங்களை அந்த கேள்வி கேட்குறதும், இதெல்லாம் வந்து மன உளைச்சல் ஏற்படுத்தி அந்த மன உளைச்சல் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும். குழந்தை செல்வத்தை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, குடும்பத்தில் புதிய நபர்கள் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோங்க, ஐவிஎஃப் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட், செயற்கை கருத்திருப்பிக்கு போயாச்சுங்க, ஹாஸ்பிட்டலில் போய் நிறைய வைத்தியம் பண்ணிட்டோம், ஆனால் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லைன்னா இந்த காலத்தில் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில், இந்த இடைவெளி காலகட்டங்களில் உங்களுக்கு அதுக்குண்டான சில தகவல்கள் அப்படிங்கிறது வந்து சேருங்க. நோய் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் விலகும். குடும்ப அமைப்புகளில் இது வரைக்கும் குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருந்ததுங்க, தீராத வியாதிகள் கூட தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது ஆரோக்கியம் சார்ந்த சில முயற்சிகள், அதற்குண்டான சில வைத்தியங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. கல்வி சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது ஏற்படுங்க. இந்த 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த குடும்ப அமைப்புகளில் குடும்ப உறுப்பினர்களோ இல்லை குடும்பம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைங்களுடைய கல்வியாக இருக்கட்டும், தன்னுடைய கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், கல்வியில் நல்ல ஒரு மேன்மை, ஃபாரின் போய் படிப்பதற்கான அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். அட்லீஸ்ட் வெளியூர் போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது, கல்வியில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட் இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடத்த ஒரு காலேஜ்லேயோ அல்லது ஸ்கூல்லேயோ சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்குங்க. படித்து முடித்தவர்களுக்கு அதே துறையில் வேலை கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கல்வியில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது நீண்ட நாட்களாக இருக்கிற கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறத தீருங்க. கடன் சார்ந்த பிரச்சனைனால தான் இன்றைக்கி நான் அனுபவித்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்க. அந்த கடனை ஏதாவது ஒரு விதத்தில் அடைக்கணும், இருக்கக்கூடிய சொத்தை விற்றாவது அந்த கடனை அடைக்கணும்னு முயற்சி பண்ணுறோம், அதுவும் கரெக்டான டைமில் எனக்கு வந்து நடக்க மாட்டேங்குதுங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கவும் முடியல, நான் எதிர்பார்த்த இடத்துலேருந்து எனக்கு பணமும் வரல, லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எனக்கு சரியான நேரத்தில் நடக்க மாட்டேங்குது, எங்கிட்ட பணத்தை வாங்கினவங்க கூட எனக்கு திரும்ப தரமாட்டேங்கிறாங்கன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணம் சார்ந்த விஷயங்கள், தனம் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள், கடனை கண்டிப்பாக அடைப்பீங்க, உங்களுக்கு வர வேண்டிய தொகை கரெக்டான டைமில் வருங்க. பேங்க் மூலமாக இருக்கக்கூடிய ப்ராசஸ் கூட இந்த நேரத்தில் முடியறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ பணம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஸோ பணம் சார்ந்த பிரச்சனைகள், கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கூடிய விரைவில் தீருங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா
தெளிவான முறையில் கிடைச்சி துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.